The director of the film, the soul of the film. எல்லாரும் அவங்களை பத்தி பேசுறப்போ அவ்வளோ நிறைய விஷயங்கள் பேசினாங்க. நிஜமாவே ஆனஸ்ட் அப்படின்னு சொல்றப்போ ஆனஸ்ட் ரைட்டர். ஒரு ரைட்டர் வந்து ஒரு டிரெக்டரா மாறினா அதுல எவ்வளோ அழகு இருக்கு அப்படின்றத நிரூபிச்ச ஒரு பர்சன். So yes, a few words from you please. வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் சார் சொன்ன மாதிரி மேதமன் முடிச்சப்பவே வந்து நான் ஒரு நாள் நைட்டு மழை பெஞ்சது. ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்இன் ஒரு மைண்டுன்னு தான் கேட்கும் போஸ்ட் பண்ணேன். நான் அந்த மழை சத்தம் மட்டும் கேட்குது ரூம்ல. நான் ஒரு கொடையில ஒரு பையன் பொண்ணு 2 பேர் நிக்கிறாங்க. மழை பெஞ்சிட்டு இருக்கு. அவங்களுக்குள்ள பேசுறாங்கன்ற மாதிரி ரேண்டமா ஐடியாவே இல்லாம ஒரு கான்வர்சேஷனை ஸ்ட்ரெயிட்டா ஃபேஸ்புக்ல எழுதுறேன். ஒரு வாட்டி ஒரு பேக் ஸ்பேஸ் கூட தட்டல, அப்படியே எழுதி போஸ்ட் பண்ணிட்டு நைட் தூங்கிட்டேன். மறுநாள் அது ஒரு எபிசோட் வச்சுங்களேன். அதுதான் வந்து நீ நான் மலை குடை. அப்படி ஃபேஸ்புக்ல போட்ட ஒரு போஸ்ட். அது மறுநாள் வந்த அன்பு, நிறைய கமெண்ட்ஸ், லைக்ஸ். அதுக்கப்புறம் இந்த 2 கேரக்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்லாம் சொன்னாங்க. அந்த கேரக்டர்ஸ் நான் பேர் கூட வைக்கல, ஏன்னா ஒவ்வொருத்தரும் அதை படிக்கும்போது அவங்கள கனெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு. சரி கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் அடுத்தது சரி அடுத்து இவங்க எங்க மீட் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி ஒரு இடத்த கண்டுபிடிச்சோம். அதுதான் நீங்க இப்ப பாத்தீங்களா, அந்த கடல் காதல் ரொம்ப ஆச்சரியக்குறி. அதுதான் நான் 2வதா எழுதி திரும்பவும் ஃபேஸ்புக்ல போஸ்ட் பண்ண போஸ்ட். இப்படி ஒரு 2-3 போஸ்ட் மட்டும் சும்மா இல்லாம தோணுனதை டைப் பண்ணி நான் போஸ்ட் பண்ணேன். அப்போ எனக்கு ஒரு பெரிய டைரக்டர் கிட்ட அசிஸ்டண்டா இருக்க ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு அவர் ஃபோன் பண்ணி, இப்ப எதுக்கு இதை பண்ணிட்டு இருக்க ஃபேஸ்புக்ல, வெறும் ஒரு 4 லைக்குக்கும் கமெண்ட்டுக்கும், இதுக்குள்ள ஒரு நல்ல கதை இதுக்குள்ள இருக்கு. அந்த 2 கேரக்டர்ஸ்க்கும் ஒரு குட்டி ஸ்பேஸ்க்குள்ளேயே ஒரு கனெக்டை கிரியேட் பண்ண முடியுது. இது ஒரு படமாவே ஆகலாம், இல்லைன்னா வேற யாராவது அதை பண்ண போறாங்க, தயவு செய்து அதை எடிட் பண்ணிடு அப்படின்னு சொன்னாங்க. இதே தான் வந்து நான் மது ஷார்ட் ஃபிலிம் யூடியூப்ல போடும்போது தயவு செய்து அதுல இருந்து தூக்கிடுங்க, நம்ம அதை தியேட்டர்ல போடலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த மது மேதமன்னா மாதிரி ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட்ல இருந்து இப்போ வந்து இது 29 வந்து நிக்குது. ஸோ யாரோ அவரோட லவ் ஸ்டோரி அந்த கதை இந்த கதைலாம் கேட்டாங்களே, நான் உட்காந்து டைப் பண்ணும் போது ஃபிக்ஷனலா உருவான 2 கேரக்டர், அவங்களோட ஜேர்னி தான் இந்த படம். அஃப்கோர்ஸ் கேட்டதை பார்த்த மாதிரியும் பார்த்ததை பண்ண மாதிரியும் பண்ற பல கலைஞர்கள்ல நானும் ஒருத்தன். ஸோ எனக்கு எல்லாருமே கண்டென்ட் தான். அண்ட் நான் உள்ள இஷ்டத்துக்கு பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசிடணும். கார்த்திகேயன் சந்தானம் அவர் இல்லாம இந்த படம் இல்லை. நான் ஒவ்வொரு முறையும் தயங்கிட்டே இருக்கிறதுக்கு ஏங்கிட்டே இருக்கணும்ட்டு வேலைகள் பார்த்துட்டு இருக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் சரி போ, அடுத்தது அது பண்ணலாமா, சரி போ, ஆனா நீ என்னாலும் எங்கனாலும் பண்ண, இந்த கதையை ஸ்டோன் வச்சு தான் பண்ணணும் அப்படின்னு அப்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தாரு. மேதமன் பண்ணும்போது எங்க வீட்டு குத்துவிளக்கு சாங் நான் எப்படியோ கண்டுபிடிச்சு ஒரு பாட்டுன்னு உருவாக்கி ஒரு போட்டு காமிக்கும் போது 30வது செகண்ட்ல கலந்துட்டு இது நாய்ஸ், ரத்னா நமக்கு மியூசிக்கல் ஃபிலிம், இதை எப்படி நீங்க வந்து பாட்டுன்னு கொண்டாந்து காமிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி நான் அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ்டையும் காமிங்க எதுக்கும் அப்படின்னு சொல்லும் போது அவர் கேட்டு விழுந்து சிரிச்சுட்டு யாருங்க இவங்க என்ன இப்படிலாம் லிரிக் எழுதி பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணாரு. அப்ப நான் கார்த்திகேயன் சந்தானம்கிட்ட சொன்னேன், 2 பேர் பார்த்துக்கிட்டோம் ஒருத்தர். அப்ப சொன்னேன், நீங்க கடைசி எப்போ பஸ்ல போனீங்க அப்படின்னு கேட்டேன். நான் போயிருக்கேன், ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் பஸ்ல தான் போவேன் அப்படின்னு சொன்னாரு. இல்ல நீங்க எம்டிசி பஸ்ல போயிருக்கீங்களா, ஜன்னல் வழியா புக்கு தூக்கி போட்டு படியில நின்று பாட்டு பாடிருக்கீங்களா, இது அவங்களோட வேர்ல்டு, அவங்களோட கதை அப்படின்னு சொன்னாங்க. அதே கார்த்திகேயன் சந்தானம் இந்த படம் அவர் 18 ஃபிலிம்ஸ் ஓல்டு, நான் 4 ஃபிலிம்ஸ் ஓல்டு. நான் வந்து இப்போ பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. அவர் எடிட் பார்த்துட்டு அவர் கொடுக்குற இன்புட்ஸும் சரி. நேற்று நாங்க ஒரு இன்டர்வியூ முடிச்சுட்டு ரிட்டர்ன் போறோம். எக்ஸல் ஷீட்ல எந்த நியூஸ் சேனலுக்கு டிஆர்பி அதிகம் அப்படின்னு ஒரு ஷீட் வச்சு பார்த்துருக்காரு. எப்படி கிரியேட்டிவ் சைட்லயும் சரி, நம்பர் சைடும் சரி, எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு.
1.5 மணி நேரத்தில் 70% 7% ஆச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு இப்போ ஃபோன், அவ்வளோ ஃபோன் கால் நடுவில். ஸோ இந்த படம் அமையறதுக்கு முக்கிய காரணம் கார்த்திகேயன் சுந்தரம். ஏன்னா லோகேஷ் எனக்கு வேற ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்தான். லோகேஷே ஒரு கதை கொடுத்து அதை படமாக பண்ணணும்னு சொல்லி. அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் சாரும் வந்து நான் இன்னொரு படம், ஒரு ஆக்ஷன் படம் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கதை எடுத்தேன். அதுக்கும் அவர் சைடில் முயற்சிகள் பண்ணும்போது இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை பார்த்து பண்ணுங்க, இதான் நீங்கள் அப்படின்ட்டு கார்த்திகேயன் சந்திரன் தான் இழுத்து இங்கே விட்டார். அதுதான் 29. அண்ட் அடையாளம் பற்றி பேசுனதுனால அது சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஆர்ஜே பாலாஜி கிளம்பிட்டாரா, கருப்பு ப்ரொமோஷன் முடிச்சு கிளம்பிட்டாரு. ஸோ அவரு நான் நிறைய பேசணும்னு நினைச்சது எல்லாத்தையுமே அவரே சொல்லிட்டு போயிட்டாரு. வேணா டப்பிங்ல மாற்றி போட்டுடலாம், நான் சொல்ல நினைச்சதான் அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ். அதே போல நான் இப்போ சிஎஸ்கே தோக்குற மாதிரி இருந்தால் கூட தோனி ஆடுறதை பார்க்கணுன்றதுக்காக அது போதும் இருக்க மாதிரி இப்போ அவர் கமெண்ட்ரிக்காக பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு நிலைமை. நானும் அந்த மாதிரி பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிறேன். இதை கேட்டிங்கன்னா ஐம் ஒரு ஃபேன் ஆஃப் கமெண்ட்ரி ஆல்சோ ஆர்ஜே பாலாஜி. தேங்க்யூ நீங்கள் வந்தது. அப்புறம் இந்த அடையாளம், ஸோ இது வந்து நம்ம வாங்கவே முடியாது, அதுவாக அமையறதான். இப்போ நான் யாருன்ற கேள்வி எனக்குள்ள வரணும் தான். நான் சும்மா போட்ட ஃபேஸ்புக் போஸ்ட்ல இருந்து ஒரு கதை உருவாகி நான் யாருன்னு கேட்டால் தெரியலன்னு சொல்ற அளவுக்கு க்ளூலெஸ்ஸாக இருக்கிற ஒரு 29 வயசு பையன். நீ பெரியவன் ஆனது என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னு கேட்டால் நான் பெரியவன் ஆனது மட்டும் தான் ஆசைப்பட்டேன்னு, அவ்வளோதான் ஒரு பர்பஸே இருக்கிற ஒரு பையன். அவன் லைஃப்ல ஏர்லி 20s இருக்கிற ஒரு பொண்ணு, தெளிவாக ஒரு பொண்ணு வரும். அந்த பொண்ணும் பையனும் சேர்ந்து ட்ராவல் ஆகிறதுல தன்னை அவங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்கன்ற ஒரு படம் அது உருவாச்சு. இதில் நான் எனக்கு நிறைய விஷயங்கள் 29 வயசுல தான் நடந்ததுன்னும் போது எனக்கு இதுதான் டைட்டிலாக இருக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா ஆனால் இதில் பியூட்டி என்னன்னா இதோட பர்ஃபெக்ட் டைட்டில் எனக்கு கிடைக்காது. எப்படி சொல்லணும்னா இப்போ கார்த்திகேயன் சந்தானம் சொன்ன மாதிரி நான் யார் அப்படின்னு அவருக்கு இருந்த கேள்வி மாதிரி எனக்கும் இருந்துச்சு. நான் அதை சொல்லிட்டேன், திரும்ப அதையே சொல்ல. அப்போ இந்த டைட்டிலே வந்து அதே மாதிரி தான் இருக்கு. இப்போ 29 போட்டு இதை புரிய வைக்கிறதுக்கே போராட்டமா இருக்கு. டோர் நம்பர்ன்றாங்க, பஸ் நம்பரா இருக்கணும், டேட்டா இருக்கணும் அப்படின்னு வருது. அதெல்லாம் இல்லை, ஏஜ்ன்றதே அதோட தனித்துவத்தை கொண்டாடுறதுக்கே இந்த டைட்டிலுக்கே ஒரு போராட்டம் இருக்குதுன்றது வந்து ரொம்ப சும்மா கொஞ்ச நாள் முன்னாடி யோசிக்கும் போது தான் ஆடாமல் இல்லை இப்படி ஒரு டைட்டில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு தோணுச்சு. அண்ட் நீங்கள் பார்த்து இந்த 5 minutes பார்த்துருப்பீங்க சிங்கிள் ஷாட். இது வந்து ஒரு செகண்ட் சாப்டர் ஆஃப் இந்த 10 slices ஆஃப் சத்யான்றவனோட லைஃப். இது உங்களை என்கேஜ் பண்ணுது, உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியுது, உங்களால் உட்கார முடியுது அப்படின்னா தாராளமாக மீதி இருக்கிற ஸ்லைசஸும் நீங்கள் ரசித்து பார்ப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ டீம்லேருந்து ஆரம்பிக்கணும்னா ஃபர்ஸ்ட் எடிட்டர் சதீஷ் நான் மறந்துடக்கூடாது. இந்த படம் இந்த டேட்டில் ரிலீஸ் ஆகிறதுக்கு தன் முதுகெலும்ப 3 ஆக்கி வேலை பார்த்ததுன்னா எடிட்டர் சதீஷ். எடிட்டர் சதீஷ் இல்லாமல் இந்த படம் இப்போ நீங்கள் பார்க்குற படமாக வந்துருக்கு. எனக்கு ரொம்ப எமோஷனலாக அழுகே வந்திருக்கு. ஏன் இவ்வளோ வருத்திக்கு பண்ணுறாரு அப்படின்ட்டு. படம் வந்ததுக்கப்புறம் ஆக்சுவலாக சோகங்கள் என்னன்னா இதில் எடிட்டிங்கே வேலை இல்லாத ஒரு ஷார்ட்டை போட்டு ஸ்ட்ரைட்டாக எடிட்டர் பற்றி சொல்கிறேன், ஒரு சிங்கிள் ஷாட். ஸோ மாதேஷ் மாணிக்கம் பற்றி சொல்லணும். அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுப்பார், அவர் ரிக்வயர்மெண்ட் ரொம்ப கேட்க மாட்டார், பயங்கர டெக்னிக்கலி ஸ்ட்ராங் அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கும் தெரியும், எனக்கு ஃப்ரெண்டு, பல வருஷம் ஃப்ரெண்டு, நாங்கள்லாம் பழைய காடு. ஸோ மேதமானு போய் நான் மாதேஷ் ஸ்டோன் பெஞ்சில் பண்ண வைக்கணும்னு கூப்பிட்டு வரும்போது அது அமையல. அப்புறம் விஜய் கார்த்திக் பண்ணலான்னு இருந்துச்சு, அதுவும் இப்போ இரவா காலம் பண்ண போயிட்டான். அதுக்கப்புறம் விது பண்ணாங்க. ஸோ அப்பத்துலேருந்தே ஒவ்வொரு படமும் மாதேஷ் வந்து போகிற மைண்டில், அப்புறம் நடக்காமல் போவோம், அப்படியே போயிட்டு இருந்துச்சு. இந்த படம் பண்ணும்போது மாதேஷ், நான் இந்த ஃபயரோட இருக்கிற மாதேஷ் வந்து நம்ம இந்த படத்தில் சேர்த்து எரிச்சிடணும் அப்படின்ட்டு கூப்பிட்டேன். பட் போகிற ஸ்பீடு, ஏன்னா மாதேஷ் வந்து போன மாதமே ரோலிங் சொன்னாலும் இதில் வேலை பார்த்த எல்லாரும் போன மாதமே வேலை பார்த்தவங்க, ஜஸ்ட் அவுட் ஆஃப் வேற ப்ராஜெக்ட் அப்படி தான் இருந்தாங்க. எனக்கு வந்து 4 வருஷம் கழிச்சு ஒரு 35 நாள் கிடைச்சிருக்கும் போது நான் வேற ஓடுறேன்னும் போது எல்லாருமே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. நான் அவங்ககிட்ட 2வது நாளே சொல்லிட்டேன், நான் இந்த படத்தை இப்படி தான் பண்ண போறேன், இந்த ஸ்பீடில் தான் எடுக்க போகிறோம்,
நம்ம வந்து ரூத்லெஸ்ஸாக இது பண்ணிட்டு பட் ஒரு பாயிண்ட் மேலே ஒருத்தன் இந்த ஓட்டம் ஓடுறாங்கன்னும் போது எல்லாருமே சேர்ந்து ஓடினாங்க. ஸோ அதில் எல்லாருமே சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருந்தாலும் இப்போ இந்த படமாக பார்க்கும்போது ஒரு ஃபேமிலியாக ரொம்ப ஹாப்பி இந்த படத்தை பார்க்கும்போது. அண்ட் பிரீத்தி விது பற்றி நான் எல்லா இன்டர்வியூலும் சொல்லிட்டே இருக்கேன். ஆக்சுவலாக அதனால் பிரீத்தி இல்லைன்னா விஜய் வந்து வேறு யாரும் பண்ணிட முடியாதுன்னு இப்போவும் தோணுது. அண்ட் சத்யாவும் சரி, இவங்களுக்குள்ள இருக்க அந்த எனக்கு விதுவை வந்து இந்த கேரக்டராக பண்ணணும்னு சொன்னதுமே ப்ரொபோசல் லைன் வந்து ஒவ்வொரு லவ் ஸ்டோரிலையுமே ரொம்ப முக்கியமாக இருக்கும். சேதுல மனசு வலிக்குது புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறது ஒரு ப்ரொபோசல் லைனாக இருக்குன்னா, சக்தி நீ அழகாக இருக்க நினைக்கலான்றது ஒரு ப்ரொபோசல் லைனா, இந்த மொமெண்ட்ல என்ன ப்ரொபோசல் லைனாக இருக்கலாம்னா ஒரு ஐ லவ் யூ தான் இருந்துச்சு. விது கொடுத்ததும் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஆயுசு முழுக்க ஆனந்த் பாபு ரெடியான்னு சொல்றது கேட்கறது வந்து ரொம்ப ஏன் வந்து இவங்களுக்கு ஒரு ஆப்பிள் பாக்ஸ் போட்டு சீட் பண்ணிலாம் மேட்ச் பண்ணணும், இந்த ஹைட் டிஃப்ரென்ஸே பியூட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு விதுவை காஸ்ட் பண்ணதும் அந்த லைனே மாற்றினேன். இப்போ எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விதுவோட ஹைட்டு, பிரீத்தியோட டான்ஸு, மகேந்திரனோட பர்சனாலிட்டி, ஷானோட சோல், எல்லாருமே இதுக்கு முன்னாடி என்ன அவங்களோட ஸ்ட்ரென்த்தோ அது எல்லாமே இந்த படத்துக்குள்ள கொண்டு வர முடியுது. ஸோ அவங்கள பற்றி நிறைய பேசுறதுனால இப்போ பேச போகிறதில்ல. ஷான் இவர் தான் அவருன்னு நான் நிறைய இடத்துல பேசி விட்டேன் ஃப்ளோவில். இந்த படத்தை இப்படி கார்த்திகேயன் சந்தானம் சொன்னோம், அது மாதிரி இப்போ ஐயா நாளைக்கு ரிலீஸ் பண்ணணும்னு சொல்றாங்க, முடியுமா அப்படின்னா, இவர்கிட்ட நேற்று ரிலீஸ் பண்ணணும்னு சொல்றாங்க, முடியுமான்னு கேட்டவர் பண்ணிடலாம் ஐயா, நேற்று தான் நான் பண்ணிடலாம் அப்படின்ற அளவுக்கு எல்லாத்துக்குமே ரெடியா இருப்பாரு. எனக்கு பயமாவே இருக்கும், சரி யாராவது கூட 2 பேர் நோ சொன்னா நம்மளும் ஓடிடலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாத்துக்கும் ரெடியா இருப்பாரு. இந்த படத்தோட இன்னொரு ஹீரோ வந்து ஷான் ரோல்டன். நான் வந்து பாட்டை பத்தி துண்டா இப்படிலாம் பேசுறதுல, இனிமே நான் ஒரு கதை எழுதுறேன் அப்படின்னா அந்த கதையில எனக்கு ஒரு மியூசிக் கேட்குது அப்படின்னா அது ஷானோட ஸ்ட்ரென்த்ல சோல்ல இருந்து ஒரு மியூசிக் வரும், நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த மியூசிக்கை அந்த கதை கைகள்லாம் அந்த கதையை நான் எழுத மாட்டேன், பண்ண மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு என்னை ரொம்ப பாதிச்சிருக்காரு. ஏன்னா இவ்வளவு எஃபர்ட்லெஸ்ஸா அவர் விரல் வச்சா வர்ற மியூசிக் வந்து எனக்கு பெண் வச்சா எழுத வரும். ஸோ இந்த கோயின்சிடன்ஸ் தான் எனக்கு தெரிஞ்ச மியூசிக்ல ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய படம் பண்ணுவோங்க கண்டிப்பாக. ஸோ தேங்க்யூ. நீங்க இந்த ஆன்போர்டு இந்த படத்துல வந்து உமாதேவி லிரிக்ஸ் அவங்க வந்து சொன்ன மாதிரி அவங்ககிட்ட நான் வந்து இன்டிமேட்டான ஒரு சாங்னு சொல்ல அவங்க வந்து அவங்க ஒரு தோணு யோசிப்பாங்க, அப்புறம் அவங்களே சிரிச்சுட்டு சிவர் பக்கம் திரும்பி பார்ப்பாங்க. இல்லை நீங்க என்ன சொல்ல வேணாம்னு நினைச்சீங்களா அதை சொல்லுங்கன்னு அவங்க வந்து ஒரு மாதிரி படுத்தி எடுத்து அப்படிதான் பொல்லாதாசிகள் பாட்டுல மேஜிக், அந்த மேஜிக் அப்படிதான் நடந்துச்சு. அண்ட் விதுவோட வாய்ஸ் வந்து இந்த படத்துல இன்டெகிரல் பார்ட்டா இருக்கு. இந்த மைண்ட் வாய்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து த்ரூ அவுட்டா இந்த படத்துல ஒரு கேரக்டராகவே இருக்கு. அதுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கலான்னு சொல்லிட்டு சீலேன்னு பாட்டு வந்து அந்த சீலேன்றதே வந்து மைண்ட் வாய்ஸ்க்கான ஒரு வார்த்தையை நான் தமிழ் சமூகத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நம்மளே உருவாக்கின ஒரு வார்த்தை. ஸோ அண்ட் வித் வாய்ஸ் அதுக்கு அமைஞ்சது. அண்ட் அந்த சீலை சாங்கும் வந்து நான் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் இருந்தால் எப்படி இருக்கும் அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன்றது தான் ப்ரீஃபே. அது ஒவ்வொரு வார்த்தையிலுமே உயிர் கொடுத்தாங்க அவங்க. அண்ட் லீலாவதி நீங்கள் அந்த டான்ஸ் கோரியோ லாஸ்ட் மினிட்ல கொண்டு வந்து பொல்லாதாசிகள்ல இவங்களோட கோரியோகிராஃபி வந்து அவங்களோட போஸ்ட்லேயே போட்டிருந்தாங்க, எனக்கு பிரீத்தியை பார்த்த மாதிரி இல்லை, லீலாவே டான்ஸ் ஆடிக்கு போன மாதிரி அப்படின்ட்டு. ஸோ ஹாப்பி. அதுலேயும் ரிகார்டிங் த ரிலீஸ், ஸோ இந்த பக்கம் கரை படம் இருக்கு, இந்த பக்கம் கருப்பு படம் இருக்கு, அதுக்கு நடுவில் தான் வரும் அப்படின்னு இது வந்து எனக்கு கன்சர்னாக இருந்துட்டே இருந்துச்சு. நான் ப்ரொடியூசர்ட்டு சொன்னேன், இல்லைங்க சம்மர் நம்ம வீக் டேஸ்லையும் கொஞ்சம் இருக்கும், பட்டு நாங்கள் வந்து மெர்சல் கூட மேடம் விட்டு தான் ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமான சேலஞ்ச் இது. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ அந்த பீச் சீன் பார்த்தீங்களா, அதில் இந்த பக்கம் ஒரு 5 அடி போனோம்னா கடல் காற்று, கடல் அலை சத்தம், இந்த பக்கம் 5 அடி போனீங்கன்னா இந்த வண்டிங்க சத்தம், இங்கே நடுவில் மட்டும் ஒரு காற்று மட்டும் தான் கேட்கும்ட்டு. அந்த மாதிரி ஒரு காற்றாக தான் இந்த பாடம் இருக்கும் இந்த 2த்துக்கும் நடுவில். ஸோ அதுக்கான இடம், அதுக்கான கண்களும் காதலும் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த உலகத்தில். ஸோ 29 May 8 வருது, May 8 தான் வருதுல்ல, எஸ் May 8 வருது. நான் ஏற்கனவே ப்ரோமோலே தப்பாக சொல்லிட்டேன், அதுக்கு திட்டுவாங்க. தேங்க்யூ லோகேஷ், எதுவுமே கேட்காம எல்லாத்துக்கும் ஒத்துக்கினதுக்கு.
அப்புறம் அப்படியே ஆப்போசிட்டா எல்லாத்தையுமே கேட்ட இன்னொரு ப்ரொடியூசர், ஒரு கிளிங்கி ப்ரொடியூசர், ஒரு எனக்கு என்ன அவன் பண்ணிடுவோம் அப்படின்ற ப்ரொடியூசர். இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண படம் இது. அவங்க 2 பேரும் நானா இருக்கிறதுனால சில விஷயங்கள்ல அனுபவிச்சாங்க. அதுக்கு நான் திருப்பி கொடுக்குற, கட்டி பிடிச்சி நான் சொல்றேன் மன்னிப்போ நன்றியோ தான் இது 29. லவ் யூ போத், லவ் யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். Thank you, sir. Thank you so much.